ஹலோ, இன்றைக்கி ஒரு ரீடிங். ஃபுல் மூன் என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் என்றைக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரீடிங்காக இருக்க போகுது. நம்பர் சொல்கிறேன், அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. 11 22 33 இந்த 3 நம்பர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 11 22 33. ஓகேவா? செம்ம கோல்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக சடனாக. ஸ்டார்ட் பண்ணலாமா? 11 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். 11 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் போகாமல், நீங்கள் அதில் ஒரு ஃப்ரெண்ட் ரோவில் நிற்காமல் வேறு ஒருத்தவங்களை வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உங்களுடைய நீங்கள் நிற்க வேண்டிய அந்த இடத்துல வேறு ஒருத்தவங்களை போயிட்டு நீங்கள் காட்டி விடுறீங்க. மேபி வேலை செய்கிற இடத்துல போஸ்டிங், ஏதோ ஒரு வேலைக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கலாம். இல்லை ஃபேமிலி இஷ்யூஸில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கான ப்ளேஸ். ஆனால் நீங்கள் அதை ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் அந்த இடத்துல போகாமல் வேறு ஒருத்தவங்க அந்த இடத்துல நிறுத்துகிற மாதிரி இருக்குது. எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. சரி, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னே போகிறதுக்கு தயங்கிட்டு வேறு ஒருத்தவங்களை கை காட்டி அவங்கள நிறுத்துகிற மாதிரி இருக்குது. 5 6 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் பார்க்குறவங்கள. லீப்ரா, ஏரிஸ், டாரஸ், கேன்சராக இருக்கலாம் பார்க்குறவங்கள. அதுதான் உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்களே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடி போக தயங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் அதை விட்டு கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பின் தள்ளிட்டு அவங்கள முன்னாடி நிறுத்திடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் இக்னோர் பண்ணுற மாதிரி நின்றுடுறீங்க. உங்களை நீங்களே வந்துட்டு ஐசோலேஷன் பண்ணுறீங்க சில விஷயங்களில். ஆனால் இன்றைக்கி ரீடிங்கில் மாகாளியோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ரீடிங்கில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் நல்லாவே தெரியப்படுத்துகிறாங்க. சன் எனர்ஜி இருக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக சன்ன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாகவும் இருக்கலாம். இது உங்களுடைய வந்து ஒரு நல்ல லைஃப்க்கான ஒரு விஷயம். நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே ஐசோலேஷன் பண்ணிக்கிறீங்க சில விஷயத்தில். அப்படி பண்ணாதீங்க. ஓகே, கார்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ரூன்ஸ் கார்டில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தயங்குறீங்க. இந்த ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் உங்களை நீங்களே ஐசோலேஷன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தயங்குறீங்க. உங்களுக்காக வந்து இந்த ஒரு நல்ல நேரம் உங்களுக்காக கொடுக்குற இந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குற இந்த கிஃப்ட், இந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு முன்னாடி வந்து வாங்கிட்டு நீங்கள் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு நீங்கள் அதிகமாக தயங்குறீங்க. உங்களுக்கு உங்கள் மேலேயே கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது. ஜூபிட்டர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம்.
எவ்வளோ நேரமாக ஷஃபிள் பண்ணுறேன். அதுதான் அவங்களுடைய எனர்ஜி வந்துட்டு முன்னாடி வரத்துக்கு ரொம்ப தயக்கம், எல்லா விஷயத்துலையுமே தயக்கம், பயம், கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் நீங்கள் அது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களோட லிமிட்டை கூட நீங்கள் தாண்டி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்பவே தகுதியான பர்சன். உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்களுடைய தயக்கத்தினாலேயும் சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஷைனஸும் இருக்குது சில பேருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கட்டும், அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நிற்கிறது கூட கொஞ்சம் அந்த வெக்கம் அப்படின்றது இருக்குது. பேசுகிறதுல உங்களுக்கு தயக்கம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து நிற்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக ஃபீல் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க சில பேர். இதனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நீங்கள் வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு முன்னாடி அவங்க வேறு ஒருத்தவங்கள கை காட்டி விடுறது, அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பிடுறது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இன்னொருத்தவங்களை அனுப்பிடுறீங்க. கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றணும். இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாது. டபுள் 1 செலக்ட் பண்ணவங்க, உங்களுக்கு மூமெண்ட் தேவை, லைஃப்பில் மூமெண்ட்ஸ் தேவை. கண்டிப்பாக முன்னேறுங்க. ஒரே இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டபனாக நான் என்னோட சில விஷயங்களில் பிஹேவியரை நான் வந்துட்டு மாற்றிக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் இந்த கூச்ச சுபாவம் இருக்குது. எனக்கு வந்து இப்போ ஒரு பப்ளிக்கில் வந்து நிறைய கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நின்று பேசுகிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருக்குது. இது என்னால் சமாளிக்க முடியுமா, இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியுமான்றதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு தைரியமாக முன்னேறி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள், உங்களுக்கு க்ரோத் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அந்த சில விஷயங்கள் மாற்றணும், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். எப்பவுமே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காதீங்க. மற்றவங்கள முன்னேற விட்டுட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. லைஃப் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம் சிலருக்கு. லைஃப்பில் சில விஷயங்கள் உங்களுக்கான நேரம் வரும்போது தைரியமாக அடி எடுத்து வச்சுட்டு முன்னாடி போங்க. எதுவாக இருந்தாலும் கடவுள் கையில் கொடுத்துருங்க. கடவுள் கண்டிப்பாக அவங்கள அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார். தயங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல தான் நிற்பீங்க. சரியா? 2 செலக்ட் பண்ணுவாங்க பார்ப்போமா? 2 செலக்ட் பண்ணுவாங்க. 2 செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு பைசிஸ், லீப்ரா. பைசிஸ், லீப்ரா, அக்வாரியஸ், விர்கோ எனர்ஜியாக இருக்கலாம். கம்ப்ளீஷனாக உங்களுடைய லைஃப் சில விஷயங்கள் கம்ப்ளீஷன், ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டுருக்கு. பார்க்குற சில பேரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு யூனியன், ஒரு ரீகன்சிலியேஷன் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு யூனியன்றது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கூட, உங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஹானஸ்ட் லாயல் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம். இல்லை ஒரு ஹானஸ்ட் லாயல் பார்ட்னர் கூட ஒரு யூனியன் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். சில பேர் நீங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய ஒரு பார்ட், உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு சேஞ்ச் ஆகுறீங்க. அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒரு நல்ல விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நல்ல லைஃப்பை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. 666 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருக்கலாம், 222 பார்க்குறவங்களா இருக்கலாம், 1010 பார்க்குறவங்களா இருக்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிவைனோட ஒரு ஃபுல் அந்த எனர்ஜி, அந்த ப்ரொடெக்ஷன், அவங்களோட அவங்க டிவைன் உங்களுக்கு எந்த பாதையில் போகணும்னு சொல்லிட்டு உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறீங்க. ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஜூபிட்டர், வீனஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்கள் சார்ட்டில். நார்த் நோட்,
கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி உங்களுடைய லைஃப்பில் ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட். ஒரு புது ஐடியாஸ், புதிய விஷயங்கள், நிறைய ஒரு அபண்டன்ட் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள். நீங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது ரொம்பவே ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்கிறீங்க. 2 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க, 3 செலக்ட் பண்ணவங்க பார்ப்போமா? 3 செலக்ட் பண்ணவங்க. 7 சிக்னிஃபிகண்ட், 10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். விர்கோ, டாரஸ், லியோ, சாஜிட்டேரியஸ் சிக்னிஃபிகண்ட். நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. சில பேர் இப்போது பார்த்துட்டும் இருக்கீங்க. நிறைய சக்ஸஸ் ஆன ஒரு லைஃப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய ஒரு இன்வால்வ்டு பர்சன். லைஃப்பை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட பர்சன். லைஃப்பில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஆல்ரெடி பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ லைஃப்பை பற்றி நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு லைஃப்பில் ரொம்பவே முன்னேறி போய்கிட்டு இருக்கிற பர்சன். எங்கேயோ ஒரு ஹை பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். சில பேர் பேசுகிற அந்த திறமை அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட. பேசுகிற விதம், சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும். தெளிவான ஒரு மைண்ட். பர்சனாலிட்டியில் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருப்பீங்க. மேல் ஆர் ஃபீமேல் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க. நேச்சுரலாகவே உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க, மேல் ஆர் ஃபீமேல். போல்டு பர்சன். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப போல்டு, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் ஆளாக தெரிவிங்க. ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க. ஆனால் மனசளவு பார்க்கும்போது ரொம்பவே அடிபட்டு நிறைய விஷயங்களை தாங்கிட்டு அந்த மாதிரியான ஒரு வெளியில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன். மேபி இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்துட்டு ஃபைல் 3 செலக்ட் பண்ணவங்க. மேபி திருவண்ணாமலை போயிருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லை போயிட்டு வந்துட்டுருக்கிற பர்சனாக இருக்கலாம். இப்போது ஆன் தி வே இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் எது செஞ்சாலுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், ஒரு என்டர்ப்ரெனியர், அந்த மாதிரியான ஒரு வைப் தான் இருக்கீங்க. மேல் ஃபீமேல் யார் பார்க்குறீங்களோ பிஸ்னஸில் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஹை பீக்கில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா இனிமேல் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹையான இடத்துக்கு போகக்கூடிய பர்சன். கண்டிப்பாக எல்லா விதமான நாலேஜும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். அடிக்கடி நிறைய அந்த கோவில் குளம் போகிற பர்சனாக இருப்பீங்க. அடிக்கடி ஒரு டூர் போகிற மாதிரி அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் வரணுன்ற மாதிரி அதிகமான கடவுள் பக்தி இருக்கிற பர்சன் நீங்கள். சில பேர் அதிகம் புக்ஸ் படிக்கிற பர்சனாக இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அதிகமாக இங்கே வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது அதிகமாக இருக்குது உங்களுடைய எனர்ஜியில்.
நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை நீங்கள் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. அதிகமாக வெளியில் வந்துட்டு மிங்கல் ஆக மாட்டீங்க சீக்கிரமே. யார் கூடயும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க கூட மட்டும்தான் எப்போவுமே நீங்கள் ஒரு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேனா நீங்கள் அது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தாலும், நார்மல் வெளியில் போகிறதா இருந்தாலும் அவங்க கூட தான் அதிகமாக தனிமையை விரும்புவீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆச்சா என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சீக்கிரமே நான் வந்துட்டு காஃபி கப் ரீடிங், வேக்ஸ் கேட்டிருக்கீங்க, கேண்டில் வேக்ஸ் ரீடிங், ஒவ்வொரு ரீடிங்காக நான் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.